திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரெண்டாம் திருமுறை 114வது பதிகம், திருக்கேதாரம். திருக்கேதாரம் வடநாட்டு தலங்களில் ஒன்று. காசியிலிருந்து ஹரித்வார் வழியாக திருக்கேதாரம் சென்று வழிபடலாம். திருக்கேதாரத்தில் அம்மை இறைவனை பூசித்து இடப்பாகம் பெற்ற தலம். இந்த தலம் 6 மாதம் தேவர்களாலும் 6 மாதம் மனிதர்களாலும் பூசை செய்யப்படுகின்றது. ஐப்பசி பௌர்ணமியில் இங்கு நடை திறக்கப்படும். அப்பொழுது 6 மாதங்கள் பனிக்காலங்களால் நடை அடைக்கப்படுகின்றது. அப்பொழுது அங்கு தேவர்கள் வழிபடுவார்கள் என்பது முறை. பனிக்காலம் 6 மாதங்களில் தேவர்கள் வழிபடுவார்கள், பூசிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது திருமுறைகளில். இறைவர் திரு கேதாரநாதர், இறைவி அருள்மிகு கேதார கௌரி அம்மை. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தர பெருமானும் திருக்காலத்தி மலையிலிருந்தே திருக்கேதாரத்திற்கு பதிகம் அருளி இருக்கின்றார்கள். திருக்காலத்தி மலையில் திருக்காலத்திநாதரையும் குடும்பித்தேவர், காலத்தி மலையில் குடும்பித்தேவரையும் காலத்திநாதரின் இடப்பகத்தில் கண்ணப்பரையும் கண்டு வழிபட்ட திருஞான சம்பந்த பெருமான் காலத்தி மலையில் இருந்து பாடிய பதிகம் இந்த திருக்கேதார பதிகம். நம்ம பதிக பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தொண்டரஞ்சு களிறு மடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள வரி கெண்டை பாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. இறைவனின் திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியவர்கள் 5 களிரடக்கி, ஐம்புலன்கிற அந்த யானைகள், ஐம்புலன்கள்னு சொல்லப்படுகிற அந்த யானைகளை அடக்கி சுரும்பார் மலர் உண்டு. ஐம்புலன் வழி செல்லாது ஐம்புலன்களையும் அடக்கி, ஐம்புலனும் அடக்கி ஞான புகழுடையோர் தன் உள்ள புண்டரிகத்தில் இருக்கும் புராணர் என்பார் திருஞான சம்பந்த பெருமான். அந்த உள்ளத்தில் அந்த ஐம்புலன்களையும் அடக்கக்கூடியவர்களையே ஞானமுடையவர்கள். அவர்களுடைய உள்ளத்தில் பெருமான் புண்டரிகம்ங்கிற தாமரை மலரில் விற்றிருப்பானாம். அப்படி 5 புலன்களையும் அடக்கி மலர்கள் கொண்டு, மணமிக்க மலர்கள் கொண்டு, சுரும்பார்னா சுரும்புங்கிறது மொட்டு நிலையில் மொட்டாக இருக்கக்கூடிய அந்த மலர்கள் கொண்டு இண்டை கட்டி, பெருமானின் திருச்சி அடக்கி இண்டை கட்டி வழிபாடு செய்யக்கூடிய இடம் திருக்கேதாரம். அங்கு வண்டுகள் பாட, மயில் ஆட, மான் கன்றுகள் துள்ள, கெண்டை மீன்கள் பாயக்கூடிய சுனைகளும் இருக்குமா. நீலம் மொட்டு, நீலோத்பல மலர்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய திருக்கேதாரமே இந்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறார். இண்டை இயற்கை காட்சியோடு அடியவர்கள் வழிபாட்டையும் சேர்த்து அனைத்தையும் சிவமாக கண்டு நின்ற தன்மை. இயற்கையிலேயும் இறைவனை கண்டு வழிபட நமக்கு ஐம்புலன்களும் அடங்கும் அப்படிங்கிறத காட்டுறார். அப்படி அடியவர்கள் உள்ள திருக்கேதாரத்தில் இறைவன் விற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 2வது பாடல். பாதம் இன்னோர் பலரும் பரவி பணிந்து ஏத்தவே வேதம் 4-18 ஆறும் வெறித்தார்க்கு இடம் தாது விண்டம் அது உண்டு மிண்டி வரு வண்டு இனம் கீதம் பாட மடமந்தி கேட்டுகளும் கேதாரமே. பாதம் எங்கும் பரவி வியாபகமாக இருக்கக்கூடிய பாதம், திருவடி எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய வியாபகக்கூடிய அந்த திருவடிகளை உடைய இறைவனை விண்ணவர்களும் பலரும் பணிந்து ஏற்றி வழிபாட்டு நிற்பார்களாம். அந்த இறைவன் வேதம் 4 18 புராணங்களையும் 6 அங்கங்களையும் விரித்து ஓதிய கேதாரநாதர். அங்கு மது உண்டு வண்டு இனங்கள் பாடுமா. அப்படி கீதம் பாட அதை கேட்டு இந்த மடமந்திகள் துள்ளி குதித்து விளையாடும்படி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நிறைந்த திருக்கேதாரமே அப்படிங்கிறார். வேதம் 4 6 அங்கங்களையும் 18 புராணங்களையும் விரித்து ஓதியவன் திருக்கேதாரநாத இறைவன் அப்படிங்கிறார். 3வது பாடல். முந்தி புரோதாய மூழ்கி முனிவர்கள் பலர் எந்தை பெம்மான் என நின்று இறஞ்சுமிடம் என்பரால் மந்திபாய சரலே சொரிந்தும் முறிந்து உக்கப்பூ கெந்தம் நார கிளறும் சடை எந்த கேதாரமே. புரோதாயம் புற இருள் நீங்குவதற்கு முன்பே எழுந்து நீராடி, அதிகாலையில் எழுந்து சூரியன் உதயமாவதற்கு முன், புற இருள் நீங்குவதற்கு முன் எழுந்து நீராடக்கூடிய, மூழ்கி நீராடக்கூடியவர்கள். அங்குள்ள அந்த நீர்நிலைகளில் மூழ்கி நீராடக்கூடிய முனிவர்கள், முனிகள் பலர்.
சினத்தை முனிந்து திருவடியில் அன்புடைய முனிகள் அவர்கள் பலர் எந்த பெம்மான் என நின்று இருந்தக்கூடிய எங்களுடைய உயிர் தலைவன் என நினைந்து வழிபடக்கூடிய முனிவர்கள், எங்கள் உயிர் தலைவனே என்று பல முனிவர்களும் நின்று இறைஞ்சி வழிபடக்கூடிய இடம் திருக்கேதாரம். அங்கு உள்ள மந்திகள், குரங்குகள் மலர்ந்து இருக்கக்கூடிய மலர்களில் குதித்து ஓடும்போது அந்த மலர்களில் பட்டு அதிலிருந்து தேன் வடிந்து இருக்கக்கூடிய சிறப்பு, இயற்கை சிறப்பை கட்டுறார். அப்படி அங்கே தேன்கள் சொரிந்து எங்கும் மலர்களும் தேனுமா கிடக்கக்கூடிய இடம் திருக்கேதாரம் அப்படிங்கிறார். அங்கு இறைவன் வீற்றிருக்கின்றார், சடைமுடி பெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிற 4வது பாடல். உள்ள மிக்கார் குதிரை முகத்தார் ஒரு காலர்கள் எல்கள் இல்லா இமையோர்கள் சேரும் இடம் என்பரால் பிள்ளை துள்ளி கிளை பயில்வ கேட்டு பிரியாது போய் கிளையே நல் கதிர் கொடர்ந்து வாய்ப்பெய்யும் கேதாரமே. இறைவனின் திருவிடிகளை நாளும் உள்ளத்தில் வைத்து அகபூஜை செய்யக்கூடிய உள்ளமுடையவர்கள், குதிரை முகத்தவர்கள், குதிரை முகமுடைய கிண்ணறர்கள், ஒரு காலர்கள், ஒற்றை காலுடைய பிரமத கணங்கள், இமையவர்கள், எல்களில்லா இமையவர்கள், குற்றமில்லாத இமையவர்களும் சேர்ந்து வழிபடக்கூடிய இடம் திருக்கேதாரம். அங்கு கிள்ளைனா கிளிப்பிள்ளை தன்னுடைய குஞ்சி கிளிகள் துள்ளி அது பசியோடு தம்மை அழைக்கிறத கேட்டு அது அந்த கிளிப்பிள்ளைகள் வெளியே கொண்டு போய் ஏனல் கதிர்களை கொண்டு அதனுடைய வாயில் பெய்யும். அப்படி அந்த பசியோடு இருக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சுகளுக்கு தாய்க்கிளி கதிர் நெல்களை கொண்டு வாயில் பெய்யும் திருக்கேதாரத்தில் இறைவன் தியானம் செய்யக்கூடியவர்கள், கிண்ணறர்கள், பிரமத கணத்தர்கள், இமையோர்களும் வழிபடும்படி வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். அவர்களுக்கு அருள் செய்வதற்காக இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறாங்க. 5வது பாடல். ஊழி உணர்வார்கள் வேதத்தின் ஒன்பொருள்களால் வாழி எந்த என இறைஞ்சுமிடம் என்பராய் மேளி தாங்கி உழுவார்கள் போல விரை தேறிய கேழல் பூழ்தி கிளைக்க மணி சிந்தும் கேதாரமே. எருது பூட்டி நிலத்தை உழுபவர்களுக்கு நெல்மணிகள், அந்த நிலத்தை ஆழ உழுது அதனால் கிடைப்பது நெல்மணிகள். அதுபோல் உள்ளத்தில் ஊழியாக உணர்பவர், ஊழி பல காலங்களாக, ஊழிக்காலங்களாக இறைவனை உள்ளத்தில் வைத்து உணர்ந்து வழிபடக்கூடியவர்கள், வேதங்களின் மறைப்பொருளாய் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வாழி எந்தை என இறைஞ்சுபவர்களுக்கு மாணிக்க மணியாக திருக்கேதாரத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். திருக்கேதாரத்தில் ஊழின்னு பல காலங்களாக அவனுடைய வாழியன் தந்தையே அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு மாணிக்க மணியாக திருக்கேதாரத்தில் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறார். 6வது பாடல். நீர் பூசி நிலத்து உண்டு நீர் மூழ்கி நீள்வரை தன்மேல் தேறு சிந்தை உடையார்கள் சேருமிடம் என்பரால் ஏரி மாவின் கனியும் பலாவின் இருஞ்சுளைகளும் கீரினாலும் முசுக்கிளையோடு உண்டு உகழும் கேதாரமே. நீராடி நீரும் ஆடி நிலத்தில் விளைபவர்களை உண்டு மலையில் விற்றிருக்கக்கூடிய இறைவனையே சிந்தை செய்து தெளிந்த சிந்தை உடைய அடியவர்கள் நாளும் பெருமானை சென்று வழிபடக்கூடிய இடம் திருக்கேதாரம். அங்கு கனிகளும் மாங்கனிகளும் பலாவின் சுளைகளும் அங்குள்ள முசுக்கிளைகளோடு குரங்கு இனங்கள் தன்னுடைய கூட்டமாக உண்டு மகிழ்ந்து இருக்கக்கூடிய இடம் திருக்கேதாரம். அங்கு முனிவர்கள் அங்குள்ள சுனைகளில் நீராடி திருநீர் பூசி நிலத்தில் விளைபவற்றை உண்டு சிந்தை தெளிந்து இருக்கக்கூடிய அடியவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது. வழிபடும்படி திருக்கேதாரத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிற 7வது பாடல். மடந்தை பாகத்தடக்கி மறை ஓதி வானோர் தொடர்ந்த நம்மேல் வினை தீர்க்க நின்றார்க்கு இடம் என்பரால் உடைந்த காற்றுக்கு உயர் வேங்கை புத்து உதிர கல் அறைகள் மேல் கிடந்த வேங்கை சினமா முகம் செய்யும் கேதாரமே. வேங்கை பூக்கள் காற்றுக்கு உதிர்ந்து கிடக்கும். அங்குள்ள கல்பாறைகள், கேதார மலைப்பாறைகளில் வேங்கை பூக்கள் காற்றுக்கு மலை மேலே விழுந்து கிடக்கிறத பார்த்து அங்குள்ள புலிகள்லாம் சினமாமுகம், அந்த கோபமுடைய புலி நிற்கிது அப்படின்னு நினச்சி பயப்படுற மாதிரி இருக்கக்கூடிய திருக்கேதாரத்தில் இறைவன் நம் வினைகளை தீர்க்க நிற்கின்றான் அப்படிங்கிற, நம் மேல்வினை தீர்க்க நின்றான். நம்மளுடைய பல பிறவிகளும் செய்து வைத்த இந்த சஞ்சித வினையை தீர்ப்பதற்காக இறைவன் மறைகளை ஓதி அம்மையோடு வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிற 8வது பாடல். அரவம் ஒன்னீர் அணி இலங்கை கோணை அறுவரை தன்னால் வெறுவம் ஒன்றி விரலால் அடர்த்தார்க்கு இடம் என்பரால் குரவம் கோங்கம் குளிர்பிண்டி ஞாழல் சுரப்புண்ணை மேல் கிரமம் ஆக வரிவண்டு பஞ்சையும் கேதாரமே. 8வது பாடல் ராவணன் வரலாறு. ஒரு விரலால் ஊன்றி
அவனுக்கு அடர்த்து அருள் செய்த இறைவன் திருக்கேதாரநாதர் அப்படிங்கிற 9வது பாடல். ஆழ்ந்து காணார் உய்ந்து எய்த இல்லார் அலமந்தவர் தாழ்ந்து தம் தம் முடிச்சாயன் என்றார்க்கு இடமென்பரால் வீழ்ந்து செற்று நிழற்கு இறங்கும் வேளத்தின் வெண்மறுப்பினை கீழ்ந்து சிங்கம் குறுகி உண்ண முத்து உதிரும் கேட்டாரமே. திருமாலும் பிரம்மனும் ஆழ்ந்தும் உயர்ந்தும் காணாது அலமந்த போது அவர்கள் தம் தம் தலைமுடியை சாய்த்து தலையை பணிந்து வணங்க அவர்களுக்கு சாய நின்றார்க்கு இடம் என்பரால் அவர்களுக்கு அருள் செய்த திருக்கேதாரநாதர். அங்கு யானை, வேழம்னா யானையின் தந்தத்திலிருந்து யானையை சிங்கம் அடித்து உண்ணும் பொழுது அது வயிற்றை கிழித்து அதை உண்ணுமா. அப்படி உண்ணும்போது அதனுடைய தந்தத்திலிருந்து முத்துக்கள் உதிரும் அப்படிங்கிறாங்க. யானை தந்தத்திலிருந்து முத்துக்கள் உதிரும்ங்கிறத சொல்கிறார். 10வது பாடல். கடுக்கட்டு இன்று களி மீன் கவர்வார்கள் மாசு உடம்பினர் இடுக்கண் உயிப்பார் அவர் எய்த ஒன்னா இடம் என்பரால் அடுக்க நின்ற அற உரைகள் கேட்ட ஆங்கு அவர் வினைகளை கெடுக்க நின்ற பெருமான் உரைகின்ற கேட்டாரமே. சமன் சாக்கியர் உரை கேளாது அவர் எய்த ஒன்னா இடம் அவர்கள் சென்று சேர முடியாத இடம் திருக்கேதாரம் அப்படிங்கிறார். அங்கு திருக்கேதாரத்தில் அடுக்க நின்ற அடியவர்கள் இறைவனின் திருவடிகளின் அருகிருந்து அவன் அருளிய வேதம் 4ஐயும் 18 புராணங்களையும் 6 அங்கங்களையும் அடியவர்கள் கூற அதை கேட்டு இன்புற்று இருக்கக்கூடிய இறைவன். அவருடைய வினைகளை கெடுக்க நின்றவன். அவர் பாடும் அடியவர்களுக்கு அவர்களுடைய வினையை கெடுக்கக்கூடியவன். பணியும் மனமுடையவர்களுக்கு வினைப்பற்று அறுப்பாரே அப்படிம்பார். பாடும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே, பருக்கும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே அப்படின்னு அவர்களுடைய திருவடிகளையே பாடி நைந்து அன்போடு பண்ணோடு பாடக்கூடிய அடியவர்களுக்கு திருவடிகளையே பற்றி பரவி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அவர்களுடைய வினை கெடும்படி இருக்கக்கூடிய இறைவன் வீட்டு இருக்கக்கூடிய பதி திருக்கேதாரம் அப்படின்னு கேட்டுறாரு. 11வது பாடல். வாழ்ந்த சென்னல் விளைக்கழனி மல்கும் வயல் காளியான் ஏய்ந்த நீர்கோட்டை இமையோர் உரைகின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழர் 10 இசை வல்லவர் வேந்தராகி உலகு ஆண்டு வீடு கதி பெறுவாரே. திருச்சிற்றம்பலம். சென்னல் வயல் சூழ்ந்த திருக்காளிப்பதியில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன நீர் அருவிகளையும் நீர்நிலைகளும் இருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய இடம் திருக்கேதாரம். அங்கு இமயவர்கள் உறைந்து இருப்பார்களாம். அதிகமாக இமயவர்கள் வழிபடக்கூடிய திருக்கேதாரநாதரை பாடிய தமிழ் மாலைகளை இசையோடு பாட வல்லவர்கள் வேந்தராய் உலகாண்டு இந்த உலகில் வாழும் பொழுதே அரசரான ஒரு நிலை பெற்று உலகை ஆண்டு வீடும் கதியும் பெறுவார். அப்படி உலகில் வாழும் பொழுதே இம்மை பயனாக இந்த உலகில் வாழும் பொழுதே உலகை ஆண்டு அம்மையில் வீடும் நீக்கம் பாச நீக்கமும் சிவகதியும் பெறுவார். அப்படி பாசங்கள் நம்மை விட்டு நீங்கி இறைவன் திருவடியில் சென்று சேரக்கூடிய தகுதியும் பெறுவார்கள் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கேதார கௌரி அம்மை உடனாய் உரையும் திருக்கேதாரநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.